அத்தியாயம் 15. கேன்சலான கலைஞர் கூட்டம். அதுநாள் வரை சந்தோஷத்தையோ கஷ்டத்தையோ கோபத்தையோ வேறு எந்தவிதமான உணர்ச்சியையோ தவறியும் வெளிப்படையாக காட்டிராத சிவராசன் அந்த மே 18ஆம் தேதி மரகதம் சந்திரசேகரின் மகன் மற்றும் மருமகளின் மூலம் தான் நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கப் போகிறது என்பது உறுதியானதும் தன்னை மறந்த பரவச நிலைக்கு உள்ளானார். கொடுங்கையூர் முத்தமிழ் நகர் காவல் நிலையத்துக்கு சற்று தள்ளியிருந்த ஜெயக்குமார் என்பவரின் வீட்டில்தான் சிவராசன் அப்போது தங்கியிருந்தார். சுபா, தனு இருவரையும் இலங்கையிலிருந்து தமிழகம் அழைத்து வந்தபோது அந்த வீட்டுக்கு அருகேதான் இன்னொரு வீடெடுத்து அவர்களை முதலில் தங்க வைத்திருந்தார். பாஸ்கரன், விஜயன் என்ற இருவர் இதற்கு உதவியானவர்கள். ஸ்ரீபெரும்புத்தூரில் திட்டத்துக்கான ஏற்பாடுகளை நல்லபடியாக செய்து முடித்த மகிழ்ச்சியுடன் கொடுங்கையூர் திரும்பிய சிவராசன் வந்ததுமே ஜெயக்குமாரின் மனைவியை அழைத்து தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு கட்டு 100 ரூபாய் நோட்டை எடுத்து கொடுத்தார். போய் மாட்டுக்கறி வாங்கி வா, சமையல் அமர்க்கலமாக இருக்க வேண்டும் இன்றைக்கு என்று சந்தோஷத்துடன் சொன்னார். கையோடு சுபா, தனு அனைவருக்கும் தகவல் சொல்லி சாப்பிட வரச் சொன்னார். ஜெயக்குமாரின் மனைவி தேவையான பணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மிச்சத்தை வைத்துவிட்டு வெளியே போக அவர்களது மகன் பார்த்திபன் அந்த 100 ரூபாய் கட்டை பார்த்தான். சிறுவன் விளையாட்டாக அதை எடுத்துக்கொண்டு மொட்டை மாடிக்கு சென்றான். அங்கே நின்றபடி ஒவ்வொரு தாளாக உருவி பறக்கவிட ஆரம்பித்தான். சில நிமிடங்களில் அக்கம் பக்கத்து வீடுகளிலெல்லாம் 100 ரூபாய் நோட்டுகள் பறந்து வந்து விழ ஆரம்பித்த. பல பேர் என்னவென்று புரியாமல் வியப்புடன் வீதிக்கு வந்தார்கள். மொட்டை மாடியில் நின்று கொண்டிருந்த சிறுவனோ எது பற்றியும் கவலைப்படாமல் தொடர்ந்து பணத்தை பறக்க விட்டு கொண்டே இருந்தான். என்னங்க, உங்கள் பையன் இப்படி பணத்தை பறக்க விடுறானே, என்ன விஷயம் என்று ஜெயக்குமாரை அவர்கள் கூப்பிட்டு கேட்க அப்போதுதான் அவர்களுக்கு விபரீதம் புரிந்திருக்கிறது. ஒன்றுமில்லை, என் மாமாவுக்கு கல்யாணம் நிச்சயமாகி இருக்கிறது. வீட்டில் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டிருந்தோம். எங்களுக்கு தெரியாமல் பையன் பணத்தை எடுத்துக்கொண்டு மேலே போய்விட்டான். அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்கிறார்களே என்று அவனும் கிடைத்ததை பறக்கவிட ஆரம்பித்து விட்டான் என்று சொல்லி சமாளித்தார்கள். அத்தனை நாட்கள் கொடுங்கையூர் வீட்டில் இருந்தாலும் அன்றைக்குத்தான் சிவராசன் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களுக்கு நன்கு தெரிந்தவரானார். ஜெயக்குமாரின் மாமா என்பதாக. அன்றைக்கு திட்டத்தில் சம்பந்தப்பட்ட பல பேர் கொடுங்கையூர் வீட்டுக்கு வந்தார்கள். மாட்டுக்கறி விருந்து சாப்பிடுவதற்கு என்று வைத்துக்கொள்ளலாம். சின்னசாந்தனும் இருந்தார். அவர்தான் இந்த விவரங்களை சிபிஐயிடம் தெரிவித்தார். அன்றைக்கு வந்தவர்களுள் வெள்ளை பேண்ட், வெள்ளை சட்டை அணிந்த மனிதரும் ஒருவர். மதியத்திற்கு மேல் கொடுங்கையூர் ஜெயக்குமார் வீட்டுக்கு வந்த அந்த நபரை சிவராசன் தனியே மாடிக்கு அழைத்து சென்று 1 மணி நேரத்திற்கும் மேலாக பேசியிருக்கிறார். பேசிவிட்டு கீழே இறங்கி வரும்போது அந்த வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை நபர் மகிழ்ச்சியுடன் சிவராசன் கைகளை பிடித்து கொண்டு, இந்த காரியத்தை முதலில் நல்லபடியாக முடியுங்கள், அடுத்த இலக்கு வைகோ சிஎம் ஆவதுதான் என்று சொல்லி சிவராசன் புன்னகையுடன் தலையசைத்தார். இச்சம்பவத்தை சிபிஐயிடம் விவரித்தது சின்னசாந்தன் மட்டுமே. வழக்கில் கைதான நளினியோ முருகனோ வேறு யாருமோ எத்தருணத்திலும் இப்படி ஒரு சம்பவம் கொடுங்கையூர் வீட்டில் நடந்ததாக குறிப்பிடவில்லை. சின்னசாந்தன் பேசும்போது குறிப்பிட்ட அந்த வெள்ளை பேண்ட் வெள்ளை சட் நபரின் பெயர் சீனிவாச ஐயா என்று குறிப்பிட்டார். ஐயா என்பது மரியாதை கருதி சேர்த்ததாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் இத்தகவல் கிடைத்ததும் விசாரிக்க தொடங்கியதில் அன்றைக்கு கொடுங்கையூரில் சிவராசனை சந்தித்து பேசிய நபர் வைகோவின் சகோதரர் ரவிச்சந்திரனாக இருக்கலாம் என்று கேள்விப்பட்டோம். ஆனால் இதற்கு ஆதாரம் எதுவும் இல்லை. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட பிறகுதான் தமிழக உளவுத்துறை அதிகாரிகள் இதற்கு கண் காது மூக்கு வைத்து கருணாநிதியிடம் ஏராளமாக அச்சத்தை விதைத்து திமுகவில் இருந்து வைகோவை நீக்க வழி செய்தார்கள் என்பது பின்னால் நடந்த சரித்திரம். வைகோவுக்கு விடுதலை புலிகளுடன் இருந்த தொடர்பு என்பது ஊரறிந்த விஷயம். இதனை ஒரு வழக்காக கணக்கில் எடுத்து வைகோவின் சகோதரர் ரவிச்சந்திரனையும் தொடர்புள்ள மற்றவர்களையும் விசாரிக்க நாங்கள் விரும்பினோம். சின்னசாந்தன் சீனிவாச ஐயா என்று பெயர் குறிப்பிட்டிருந்தாலும் அவர் விவரித்த தோற்றம், உயரம், நடை, உடை, பாவனைகள் பற்றியெல்லாம் வேறு சிலரும் விவரித்த விதம் அனைத்தும் எங்களுக்கு அது ரவிச்சந்திரனாக தான் இருக்க வேண்டும் என்கிற ஆழமான சந்தேகத்தை எழுப்பியது. ஆனால் மேற்கொண்டு எந்த விசாரணையும் செய்யாமல் அவரை பத்மநாபா கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர் என்று கூறி கைது செய்யும்படி உத்தரவிடப்பட்டதாக பின்னர் தெரிய வந்தது. நாங்கள் விசாரணையில் ஈடுபட்டிருந்த சமயம் ஒரு தகவல் கிடைத்தது. ராஜு கொலை சம்பவம் நடப்பதற்கு முன்னால் தமிழகத்தில் இருந்த பல முக்கிய விடுதலை புலிகள், குறிப்பாக காயமுற்றவர்கள் மதுரை, சென்னை, நெய்வேலி, சேலம் ஆகிய இடங்களில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார்கள்.
ராஜீவை கொல்வது என்று முடிவெடுத்த பிறகு இப்படி தமிழகத்தில் சிகிச்சை பெற்று கொண்டிருந்த அனைவரையும் மருத்துவமனைகளில் இருந்து வெளியேற்றி பாதுகாப்பாக எங்காவது வீடுகள் எடுத்து தங்க வைக்க திருச்சி சாந்தன் மூலம் பிரபாகரனும் பொட்டம்மானும் ஏற்பாடு செய்தார்கள். பல இடங்களில் அம்மாதிரியான சேஃப் ஹவுஸ்கள் அவர்களுக்கு கிடைத்தன. அப்படி தங்க வைக்கப்பட்ட வீடுகளுள் ஒன்று வைகோவின் சகோதரர் ரவிச்சந்திரனுடைய வீடு என்பது விசாரணையில் தெரிய வந்தது. சமீபத்தில் வைகோ இதனை ஒப்புக்கொண்ட செய்தியையும் நான் பார்த்தேன். இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயமும் உண்டு. மே 21ஆம் தேதி ஸ்ரீபெரும்புத்தூரில் ராஜீவ்காந்தியை கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டம் நடக்கவிருந்த அதே சமயம் திமுக தலைவர் கருணாநிதி கலந்து கொள்ளவிருந்த கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதே தேதி, அதே ஊர், 2 மணி நேர வித்தியாசம் மட்டுமே. இரவு 8 மணிக்கு ராஜீவ்காந்தி கூட்டம் தொடங்குவதாக சொல்லப்பட்டிருந்தது. கருணாநிதி கலந்து கொள்ளவிருந்த கூட்டம் மாலை 6 மணிக்கு தொடங்குவதாக சொல்லப்பட்டது. முன்னதாக 19/5/1991 அன்று திமுககாரர்கள் ஸ்ரீபெரும்புத்தூர் காவல் நிலையத்துக்கு சென்று பொதுக்கூட்டத்துக்கு முறைப்படி அனுமதி கடிதம் கொடுத்து டவர் பிளாக் காந்தி மைதானத்தில் நிகழ்ச்சி நடக்க அனுமதியை வாங்கியிருந்தார்கள். அவர்கள் அனுமதி பெற்று திரும்பிய சில மணி நேரத்திற்குள்ளாக ஸ்ரீபெரும்புத்தூர் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் மாத்தூர் ராமசாமி நாயுடு என்பவர், இவர் மரகதம் சந்திரசேகர் தேர்தல் பிரச்சார நிர்வாகி, நாங்கள் பள்ளிக்கூட மைதானத்தில் நிகழ்ச்சி வைத்துக் கொள்கிறோம் என்று எழுதி கொடுத்தார். அந்த குறிப்பிட்ட மைதானம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஊருக்குள் இல்லாமல் 2-3 கிலோமீட்டர்கள் தள்ளி தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி அமைந்திருந்த இடம். முன்னால் ராஜீவ் பிரதமராக இருந்த சமயம் ஒருமுறை அந்த மைதானத்தில் ஹெலிகாப்டரில் வந்து இறங்கியிருக்கிறார். அதே இடத்தில் தான் இம்முறையும் ஹெலிபேட் அமைக்கப்பட்டு இருந்தது. 21ஆம் தேதி அன்று நிகழ்ச்சியை முடித்துவிட்டு இரவு ஸ்ரீபெரும்புத்தூரிலேயே தங்கிவிட்டு மறுநாள் அங்கிருந்தே அவர் புறப்பட்டு பாண்டிச்சேரி போவதாக திட்டம் அல்லவா. அதற்காக எல்லாம் சரியாகத்தான் இருந்தது. ஆனால் 19ஆம் தேதி போலீஸ் அனுமதி பெற்ற இடத்திற்கு மாறாக காங்கிரஸ்காரர்கள் வேறு இடத்தில் சம்பவம் நடந்த இடம் பந்தல் போட குழி தோண்ட ஆரம்பித்து விட்டார்கள். இது நடந்தது மே 20ஆம் தேதி. விஷயம் கேள்விப்பட்டு காவல்துறையைச் சேர்ந்த ஏடிஎஸ்பி ராமகிருஷ்ணன், ஏஎஸ்பி பிரதீப் பிலிப் ஆகியோர் நேரில் சென்று விசாரித்தார்கள். பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி பெற்றது வேறு இடம். இப்போது அனுமதி பெறாத இன்னொரு இடத்தில் குழி தோண்டினால் என்ன அர்த்தம்? காங்கிரஸ்காரர்களுடன் அப்போது மரகதம் சந்திரசேகரே அந்த மைதானத்தில் இருந்தார். அவர்கள் அனைவரும் கடுமையாக வாதாடத் தொடங்கினார்கள். ஊருக்கு வெளியே அத்தனை தூரத்தில் கொண்டு போய் கூட்டத்தை நடத்தினால் யார் வருவார்கள்? இந்த இடமாவது மெயின் ரோடுக்கு அருகே உள்ளது. மக்கள் வந்து போக வசதி, வெளியூர்காரர்கள் வருவதற்கு வசதியான இடம். எனவே இங்கேதான் நடத்துவோம், பள்ளி மைதானத்துக்கு போவதாக இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். காவல்துறை அதிகாரிகள் எத்தனையோ வாதாடி பார்த்தும் மரகதம் சந்திரசேகர் தன் கருத்தில் விடாப்பிடியாக இருந்தார். அவருக்கு கூட்டம் நன்றாக நடக்க வேண்டும், நிறைய மக்கள் வர வேண்டும், ராஜீவ்காந்தி கலந்து கொண்ட பொதுக்கூட்டம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும், அவ்வளவுதான். தொடர்ந்து வாதாடி பயனில்லை என்னும் நிலையில் காவல்துறை அதிகாரிகள் திரும்பி வந்துவிட்டார்கள். என்ன செய்ய முடியும்? சண்டையா போட முடியும்? சரி, கருணாநிதி கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டம் நடக்கும் இடத்துக்கு பக்கத்திலேயே இந்த மைதானம் இருந்தாலும் 2 நிகழ்ச்சிக்கும் இடையே 2 மணி நேர வித்தியாசம் இருக்கிறது. கருணாநிதி நிகழ்ச்சி முடிவடைந்ததும் எப்படியும் அந்த கூட்டம் அதற்குள் கலைந்துவிடும். பிறகு ராஜீவ்காந்தி நிகழ்ச்சிக்கான போக்குவரத்து ஒழுங்குகளை ஆரம்பித்து செய்யலாம் என்று ஒரு மாதிரி முடிவு செய்தார்கள். 2 நிகழ்ச்சிகளுக்கும் சேர்த்து பாதுகாப்பு ஏற்பாடுகள், ரூட் பந்தோபஸ்து ஆகிய பணிகளில் ஈடுபடவும் ஆரம்பித்தார்கள். மறுநாள் விடிந்தது. மே 21ஆம் தேதி 2 தலைவர்களில் நிகழ்ச்சிகளுக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கென தலா 200 போலீசாரை பணியமர்த்தினார்கள். காலை முதலே காவல்துறையினருக்கு பரபரப்புத்தான். எந்த பிரச்சனையும் வராமல், சிக்கல் ஏற்படாமல் 2 நிகழ்ச்சிகளும் நல்லபடியாக நடந்து முடிந்தாக வேண்டுமே. அவர்கள் தங்கள் பணியில் தீவிரமாக இருந்த சமயம் சரியாக நண்பகல் 12 மணிக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் திமுக செயலாளர் கையில் ஒரு தந்தி கடிதத்துடன் காவல்துறை அதிகாரிகளிடம் வந்தார். எங்கள் தலைவர் இன்னைக்கு இங்கே வரல சார், ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சு. அத்தியாயம் முற்று. அத்தியாயம் 16. விமான சிக்கல். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்த போது ராஜீவ்காந்தி விசாகப்பட்டினத்திலிருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வருவது உறுதி செய்யப்பட்டு செக்யூரிட்டி கிளியரன்ஸ்க்கான உத்தரவுகள் அனுப்பப்பட்டன. அவருக்கு செய்ய வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள், அவருக்கு யார் யார் எந்தெந்த இயக்கங்களால் அச்சுறுத்தல் ஆபத்துக்கள் உண்டு என்றெல்லாம் விரிவாக விளக்கி தக்க பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு அறிவுறுத்தி டெல்லியிலிருந்து முறைப்படி தகவல் வந்து சேர்ந்தது. காஷ்மீர் இயக்கம் உல்ஃபா முதல் எத்தனையோ பல இயக்கங்களின் ஹிட்லிஸ்டில் இருப்பவர் என்று குறிப்பிட்டிருந்த
அந்த பட்டியலில் விடுதலை புலிகளின் பெயர் மட்டும் இல்லை. நிகழ்ச்சியை எவ்வாறு நடத்த வேண்டும், யார் ராஜீவை நெருங்கலாம், யார் யாருக்கெல்லாம் அனுமதி கிடையாது, அவர் தங்குமிடம் எங்கே, எப்படி இருக்க வேண்டும், எம்மாதிரியான பாதுகாப்புகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று மிக விரிவாக எழுதப்பட்ட அறிக்கை. ஐபியிலிருந்து அனுப்பப்பட்ட எச்சரிக்கை அறிக்கை அது. அதே சமயம் இங்கே தமிழ்நாடு கியூ பிரான்ச் பிரிவு இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக இருந்த எஸ்பி சர்மா மட்டும் விடுதலை புலிகளால் ஆபத்து இருக்கக்கூடும் என்று குறிப்பிட்டு ஒரு தகவல் அனுப்பியிருந்தார். ஸ்ரீபெரும்புத்தூருக்கு மட்டுமல்லாமல் மறுநாள் ராஜீவ் எங்கெல்லாம் பயணம் செய்ய இருந்தாரோ அத்தனை இடங்களுக்கும் இந்த தகவல் சென்றன. இந்த எச்சரிக்கைகளின் அடிப்படையில்தான் நிகழ்ச்சியை வடிவமைக்க வேண்டும். ஆகவே வேறு வழியில்லாமல் ஸ்ரீபெரும்புத்தூரில் ராஜீவ் தங்குவதற்கு மரகதம் சந்திரசேகர் ஏற்பாடு செய்திருந்த சேட்டு வீட்டை விடுத்து ஸ்ரீபெரும்புத்தூரில் விருந்தினர் மாளிகையில் இடம் ஏற்பாடு செய்யப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷீலா பிரியா பொறுப்பில் அந்த ஏற்பாடு நடந்தது. ராஜீவும் அதனை ஏற்றுக்கொண்டிருந்தார். ஆனால் வாழப்பாடி ராமமூர்த்திக்கு இந்த ஏற்பாடு பிடிக்கவில்லை. அவர் அன்றைய கவர்னர் பீஷ்ம நாராயண் சிங்கிடம் விஷயத்தை விளக்கி மீனம்பாக்கத்திலிருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் செல்லும் ராஜீவ் அன்றிரவு மீனம்பாக்கத்துக்கே திரும்பி விமான நிலைய விருந்தினர் விடுதியில் தங்கும்படி ஏற்பாடு செய்ய விரும்புவதை சொல்லி அவர் ஒத்துழைப்பையும் பெற்றார். அதன்படியே இறுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டது. 21ஆம் தேதி மாலை 4 மணிக்கு புவனேஸ்வரிலிருந்து ராஜீவ் விசாகப்பட்டினம் வந்துவிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தாமதம் இல்லாமல் அங்கிருந்து விமானம் மூலம் புறப்பட்டு சென்னை வந்து இறங்கிவிட வேண்டும் என்பது திட்டம். விசாகப்பட்டினம் விமானத்தளத்தில் மாலை 6 மணிக்கு மேல் எந்த விமானமும் புறப்பட முடியாது. இரவு நேர டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் அங்கே வசதியும் அனுமதியும் இல்லை. எனவே 4:30 மணிக்குள்ளாக ராஜீவ் கிளம்பிவிட்டால் 5:30 மணி அளவில் தமிழகம் வந்துவிடுவார். சாலை பயணம், வரவேற்பு, அது இதுவென்று ஒரு அரை மணி நேரம் போனாலும் 6 மணிக்கெல்லாம் வந்த வேலையை ஆரம்பித்து விட முடியும். எல்லா ஏற்பாடுகளும் தயாராக இருந்த நிலையில் திட்டமிட்டபடி 5 மணிக்கு ராஜீவ்காந்தி விசாகப்பட்டினம் விமானத்தளத்தில் முதல்வர் ஜனார்த்தன் ரெட்டியுடன் ஹெலிகாப்டரில் வந்து இறங்கி சென்னை விமானம் ஏற நடந்து வந்து கொண்டிருந்தார். சில அடிகள் இன்னும் நடந்தால் விமானத்தை அடைந்து விடலாம் என்னும் நிலையில் விமானத்தில் இருந்த பைலட் வாகனத்தின் ரேடார் கருவி வேலை செய்யவில்லை என்பதை கண்டார். ஒரு கணம் அவருக்கு பதற்றமாகிவிட்டது. ஏற வந்துவிட்ட ராஜீவின் பக்கம் திரும்பி, சாரி சார், ரேடார் வேலை செய்யவில்லை, என்னவென்று பார்க்க கொஞ்சம் நேரம் வேண்டும் என்று சொன்னார். ராஜீவ் ஒரு பைலட். அவருக்கு இம்மாதிரியான பிரச்சனைகள் எப்போதும் வரலாம் என்பது பற்றி நன்றாகவே தெரியும். எனவே அவர் பதறவில்லை. பாருங்கள், ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் என்று மட்டும் சொல்லிவிட்டு ஜனார்த்தன் ரெட்டியுடன் பேசிக்கொண்டு நின்றார். என்ன கோளாறு என்று ஆராயத் தொடங்கிய விமானிக்கு ஒரு குறிப்பிட்ட கருவியை மாற்றினால் ஒழிய வண்டி புறப்பட வாய்ப்பில்லை என்பது தெரிந்தது. எனவே வேறு வழியில்லாமல் அருகே உள்ள விமானப்படை விமான நிலையத்தில் அந்த ரேடார் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா என்று பார்க்கச் சொல்லி தகவல் அனுப்பினார். உடனடியாக வாய்ப்பில்லை என்று சொல்லப்பட்டது. தகவலை ராஜீவிடம் தயங்கியபடியே சொன்னபோது அவர் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தார். ஓ, அப்படியானால் என்னால் தமிழ்நாட்டுக்கு இன்று போக முடியாதா? வேறு விமானம் ஏதாவது ஏற்பாடு செய்ய முடியுமா? பாருங்களேன், நான் ஆன்ட்டியை ஏமாற்ற விரும்பவில்லை என்று சொன்னார். கொஞ்ச நேரம் பொறுத்திருங்கள், ஏதாவது மாற்று ஏற்பாடு செய்ய பார்க்கிறோம் என்று விமானி நம்பிக்கை சொல்லி தீவிரமாக அந்த கருவியை ஏதாவது செய்து சரியாக்க முயற்சி செய்ய தொடங்கினார். நாம் எதற்கு இங்கே வீணாக காத்திருக்க வேண்டும்? நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், உடனே இங்கு ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்து விடுகிறேன் என்று ராஜீவை அழைத்து சென்று விடுவதிலேயே ஜனார்த்தன் ரெட்டி ஆர்வம் காட்டினார். இல்லை, நான் போயே ஆக வேண்டும், ஆன்ட்டி மிகவும் வருத்தப்படுவார்கள் என்று அவர் விடாமல் அதையே சொல்லி கொண்டிருந்தார். சரி, நாம் அரசு மாளிகைக்கு செல்வோம், விமானம் தயாரானதும் தகவல் வரும், நாம் திரும்பி வருவோம் என்று சொல்லிவிட்டு அவரை அழைத்து கொண்டு விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்தார் ஜனார்த்தன் ரெட்டி. அவர்கள் காரில் ஏறி புறப்பட்டு சில நிமிடங்களில் பைலட்டுக்கு அந்த ரேடார் வசப்பட்டு விட்டது. என்ன கோளாறு என்று எப்படி தெரியவில்லையோ அதே மாதிரி தான் எப்படி சரியானது என்பதும். ஆனால் ரேடார் இப்போது துல்லியமாக இயங்க ஆரம்பித்து விட்டது. சந்தோஷத்தில் அவர் உடனே ராஜீவின் விமானத்தை காவல் காத்து கொண்டிருந்த காவலர்களிடம் விஷயத்தை சொன்னார். கருவி சரியாகிவிட்டது, விஐபி உடனே திரும்பி வரலாம். ஜனார்த்தன் ரெட்டிக்கு வேண்டுமானால் சற்று ஏமாற்றமாக இருந்திருக்கலாம். ராஜீவுக்கு அளவிட முடியாத சந்தோஷம். வண்டியை திருப்பு என்று உற்சாகமாகிவிட்டார். சரி,
நீங்கள் ஸ்ரீபெரும்புத்தூருக்கு செல்லுங்கள், நான் வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டார் ரெட்டி. அன்றிரவு எப்படியாவது ராஜுவை ஆந்திராவில் தங்க வைத்து விடுவது, முடிந்தால் ஒரு திடீர் பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்து அவரை பேச வைத்து விடுவது என்பது அவரது எண்ணம். இரண்டும் முடியாது போய்விட்டது. என்ன செய்வது? ராஜுவுக்கு ஆன்டி தான் முக்கியம், அப்புறம்தான் மற்றவர்கள். 6 மணிக்கு சென்னையில் இறங்கி விடுவது என்னும் திட்டத்துடன் புறப்பட்ட ராஜு அன்று 6 மணி அளவில்தான் விமானத்தில் ஏறினார். இங்கே ஸ்ரீபெரும்புத்தூரில் திடீரென்று கருணாநிதி கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டம் ரத்து செய்யப்பட்டதால் அந்த நிகழ்ச்சிக்கு பாதுகாப்புக்காக போடப்பட்டிருந்த சுமார் 200 காவலர்களும் ராஜு நிகழ்ச்சிக்கே கிடைத்தார்கள். அதிகாரிகளுக்கு மிகவும் திருப்தி. நல்லதா போச்சியா, செக்யூரிட்டியை நல்லா டைட்டாக போடுங்க, கவனமாக பார்த்துக்கங்க என்று சொல்லிவிட்டு நிம்மதியாக போனார்கள். அன்றைக்கு கிட்டத்தட்ட 350லிருந்து 400 போலீஸ் ராஜு பொதுக்கூட்டத்துக்கு காவலுக்கு அமர்த்தப்பட்டிருந்தார்கள். அனைவரும் தயாராக காத்திருக்க இரவு 7:30 மணிக்கு ராஜுவின் விமானம் மீனம்பாக்கம் விமான நிலையத்துக்கு வந்து சேர்ந்தது. சுறுசுறுப்பாக இறங்கி பத்திரிகையாளர்களிடம் ஒரு சில வார்த்தைகள் பேசினார். புறப்படலாமா என்று கேட்டபடியே விறுவிறுவென்று கிளம்பி காரில் ஏறினார். வழியில் போரூர், பூந்தமல்லி சிறு பொதுக்கூட்டங்கள். முன்னதாக பேட்டிக்காக வந்திருந்த 2 வெளிநாட்டு பத்திரிகையாளர்களை நியூயார்க் டைம்ஸ் மற்றும் கல்ஃப் நியூஸ் இதழ்களைச் சேர்ந்தவர்கள் தன் காரிலேயே ஏற்றிக்கொள்ள சொல்லிவிட்டு போகிற வழியிலேயே அவர்களுடன் பேசிக்கொண்டு சென்றார். போரூர், பூந்தமல்லி பொதுக்கூட்டங்கள் ஒரு முன்னாள் பிரதமர் கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டங்கள் மாதிரி போலவே இல்லை. ஒரு செக்யூரிட்டி கிடையாது, கட்டுப்பாடு கிடையாது, போக்குவரத்து ஒழுங்கு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இது பற்றி அந்த 2 பத்திரிகையாளர்களே வியப்பு தெரிவித்து பிறகு எழுதியிருந்தார்கள். சர்வ அலட்சியமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த கூட்டங்களில் அது குறித்த எவ்வித விமர்சனமும் இல்லாமல் சிரித்தபடியே கலந்து கொண்டு விட்டு கார் ஏறிவிட்டார் ராஜீவ். ஸ்ரீபெரும்புத்தூருக்கு வந்ததும் முதலில் இந்திரா காந்தி சிலைக்கு மாலை அணிவிக்கும் வைபவம். அதை முடித்துவிட்டு பொதுக்கூட்ட மைதானத்து அருகே வந்தார். மெயின் ரோடில் இருந்து சுமார் 100 அடி நடந்தால் சிவப்பு கம்பளம் ஆரம்பிக்கும். விறுவிறுவென்று நடந்தால் 30 வினாடிகளில் மேடை ஏறிவிடலாம். ஆனால் அந்த கூட்டம் ராஜு பயணம் செய்த அந்த குண்டு துளைக்காத கார் சரியாக சிவப்பு கம்பளம் ஆரம்பிக்கும் இடத்துக்கு வந்து நின்றது. பொதுவாகவே ராஜீவ்காந்தி பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்ளும் விதம் குறித்து பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு நிறைய விமர்சனங்கள் உண்டு. அவர் செக்யூரிட்டியை பொருட்படுத்த மாட்டார் என்பது முதலாவது. எத்தனை தடுத்து வைத்தாலும் பொதுமக்களை நெருங்கவே விரும்புவார் என்பது அடுத்தது. அவர் வருகிற கூட்டத்தில் மக்களை கட்டுப்படுத்தவே முடியாது என்பது மூன்றாவது. அப்படி கட்டுப்படுத்துவதை பொதுவாக அவர் விரும்ப மாட்டார் என்பது நான்காவது. ஆனால் ஸ்ரீபெரும்புத்தூர் கூட்டத்தை பொறுத்தவரை நாங்கள் கள ஆய்வு செய்து துப்புரவாக விசாரித்த வகையில் ராஜீவ்காந்தி அங்கே வந்து இறங்கிய கணம் முதல் மேடையை நோக்கி சென்ற அந்த தருணம் வரை எவ்விதமான செக்யூரிட்டி வயலன்ஸுக்கும் இடம் தரவே இல்லை. காவல்துறையினர் என்ன ஏற்பாடு செய்திருந்தார்களோ அதனைத்தான் பின்பற்றினார். விமானம் தாமதித்ததனால் 8 மணிக்கு தொடங்கவிருந்த நிகழ்ச்சிக்கு 10 மணிக்கு வந்து சேர்ந்தார் என்பது தவிர அவரால் வேறு பிரச்சனையே இருக்கவில்லை. பிரச்சனை வேறு விதமாகத்தான் அங்கே வந்தது. அத்தியாயம் முற்று.